ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இட்லியிலேருந்து தோசை வரைக்கும் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மார்னிங் டக்குன்னு எழுந்திரிச்ச உடனே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தக்காளி தொக்கு வச்சு கொடுத்தா டக்குன்னு வேலை முடியும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தக்காளி தொக்கை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி அதிகமான குவான்டிட்டி போடணும். 1/4 கிலோ வெங்காயம் போட்டிங்கன்னா தக்காளி ஒரு 1/2 கிலோவாவது நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் நமக்கு வந்து புளிப்பு போய் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிடும்போது. ஸோ வெங்காயம், தக்காளி நம்ம பொடிசாக எப்படி நறுக்கிறது அப்படின்னு அன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். அதையும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஒரு சில பேருக்கு இன்னுமே வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தடில் எப்படி நறுக்கலாம்னு காமிக்க போகிறேன். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி எப்படி வெங்காயம் கட் பண்ணலாம், அது ஈஸியாக டக்குன்னு வேலை முடிகிறதுக்கு வெங்காயம் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து வெங்காயத்தோட இந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தோலை ஃபுல்லாக உரிச்சிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவுனதுக்கப்புறம் இந்த காம்பு பகுதியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். தோலை ஃபுல்லாக உரித்து எடுத்துக்க போகிறோம். அதேமாதிரி மேல் தோலை மட்டும் எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது வெங்காயத்தை ஸ்லைடாக போடுங்க. ஒரு பக்கமும் ஒன் சைடாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைடாக போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நடுவில் வந்து லைட்டாக கீரல் கொடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம வெங்காயம் நல்ல பொடிசாக கட் ஆகும். முக்கியமாக கட் பண்ணும்போது கத்தி வந்து நல்ல ஷார்ப்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு ஸ்லைடாக வரும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம நறுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், குயிக்காக வேலை முடியும். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கொடுத்தாலும் நம்ம உடனே நறுக்கி எடுத்துடலாம். மார்னிங் டைம்னால் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டணும்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி நறுக்க தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் வெங்காயத்தை ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். நம்ம குக்கிங்கும் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி அதேமாதிரி 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. மேக்ஸிமம் கத்தி வந்து நல்ல ஷார்ப்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம தக்காளி ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்லைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி மெத்தடில் தக்காளி நறுக்குனிங்கன்னா 1/2 கிலோ இல்லை 2 கிலோ தக்காளி கொடுத்தாலும் நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரமும் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சில பேர் வந்து சாப்பர் கூட யூஸ் பண்ணுவாங்க. சாப்பர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா ஒரு ஃபைனாக நம்ம வதக்கி எடுத்தால் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும். அதேமாதிரி நிறைய குவான்டிட்டி போடணும். தக்காளி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக போடுறோமோ அவ்வளோ தக்காளி தொக்கு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக நறுக்கி எடுத்துருப்போம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் நறுக்கினா டக்குன்னு வேலையும் முடியும். இப்போ நம்ம வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக நறுக்கி எடுத்தாச்சு. தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குக்கு ஆயில் கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக தேவைப்படாது நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நான் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நமக்கு எவ்வளோ நல்லா வதங்கி நமக்கு வருதோ அப்போ தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ நம்ம நல்லா வதக்கி விடுறோமோ நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி தொக்கு அளவுக்கு. அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். எப்போவுமே வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரம் நமக்கு வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் வெங்காயமும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். முன்னாடி நம்ம போட்டதுக்கு வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க வேண்டிய கரெக்டான டைமு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/4 கிலோ போட்டிங்கன்னா தக்காளி 1/2 கிலோவாவது கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நமக்கு புளிப்போட டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தக்காளி நல்லா வதங்கணுன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து கரண்டியால் ஃபுல்லாக குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து மிளகாய் தூளை சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்க வீட்டு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
தக்காளி தொக்கு கொஞ்சம் இந்த புளிப்பு கொஞ்சம் இந்த ஸ்வீட் தன்மை இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் காரம் போடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி போட்ட உடனே அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். உடனே தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தக்காளி தொக்கோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றணும். அப்போ தான் நமக்கு தக்காளி தொக்கா நமக்கு வரும், இல்லைனா ரொம்ப குழம்பாயிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்திங்கன்னா நம்ம கொதித்து நம்ம இறக்கும்போது கரெக்டான பதத்தில் நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். உப்பு கம்மியாக இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த குழம்பு நல்லா கொதித்து இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணக்க தக்காளி தொக்கு சூப்பராக இருக்குது. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அள்ளும். குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இதில் நமக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த தக்காளி தொக்கை நம்ம இட்லியோட இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிது அப்படின்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி தக்காளி தொக்கு வச்சு நம்ம இட்லி வச்சு சொட்டு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டில் இருக்க போது எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.